ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி போலி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 300 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 தேங்காயை உடச்சி திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தேங்காய் திருவுக்குள்ளே அந்த மூடிங்களை தண்ணியில் நினைச்சி திருவினீங்கன்னா தூசு விழாத இருக்கும். 3/4 கிலோ வெல்லம் திருவி வச்சுருக்கிறேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வர வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 300 கிராம் கடலைப்பருப்புக்கு இது 200 கிராம் கப்பு. இந்த கப்பால் 2 கப்பு மைதா மாவும், அதே கப்பால் 3/4 கப்பு ரவையும், நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவு சால்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா 1 ஹவர் ஊறிச்சுன்னா தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி மேலே பிளேட் போட்டு மூடி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா பருப்பு பூத்து வெந்திருக்குது. இதை தண்ணி இல்லாத வடிகட்டிட்டு கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா ஒன்றும் பாதியமாக இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும். அப்போ தான் போலி உதிரி உதிரியாக வரும். மசித்த பயிரில் இது கல் தூசுலாம் இல்லாத பாகு வெல்லம். நீங்கள் இப்போ அப்படி கல்லுலாம் இருக்கிற மாதிரினா வெள்ளத்தை பாகு காய்ச்சி வடிகட்டிக்கோங்க. அப்படியே சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் குக்கரை எடுத்து வச்சு பருப்பும் வெல்லமும் இலகி வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கினே இருங்க. வெல்லம் இலகி தான் கெட்டியாகும். அடி பிடிக்காத இடையில கிண்டி விடுங்க. இதை மாதிரி நல்லா கெட்டியாக சுண்டி வந்துட்டோம். இப்போ இது கூட இந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கோங்க. திருவி வச்சோம்ல அந்த தேங்காய் பூ. தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இடையில கிண்டி விடணும், அடி பிடிக்கக்கூடாது. மேலே அடிக்காத இருக்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா மேலெல்லாம் பாகு உருகி வரக்குள்ளே மேலே அடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் கெட்டியாகிடுது. இன்னும் 1 நிமிஷம் இருந்தால் இதை இறக்கிடலாம். தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் நல்லா எவ்வளோ கெட்டி ஆகிடுதுன்னா இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் இந்த பூர்ணம் ரெடி ஆகிடுது. இறக்கி வச்சிடலாம். இது இறக்கி வச்சு நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா போலிக்கான பூர்ணமும் நல்லா ஆறி கெட்டியாக இருக்குது. இதை மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா 1-1.5 மணி நேரம் நல்லா ஊறி போயிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ஒரு இலையில கொஞ்சமாக நெய் தடவி தட்டிக்கலாம். இப்போ இந்த பூர்ணத்தையும் இது மேலே வச்சு இப்படி எல்லா உள்ள அந்த பூர்ணத்தை வச்சு இதை மாதிரி எல்லா இடமும் க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணி இதை மாதிரி பிடிச்சிக்கோங்க. திரும்பவும் கொஞ்சோண்டு நெய் தடவி இதை தட்டி எடுத்துக்கலாம். கேஸை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு தோசைக்கல் ஹீட் ஆகிடுது. இப்போ சுற்றி நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு இந்த தட்டின போலி எடுத்து அதில் வச்சுருங்க. இப்போ 1 சைடு வெந்து போச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டு அது மாதிரி இன்னும் கொஞ்சமாக நெய் போட்டு இன்னொரு போலியும் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு தோசைக்கல்லில் 3 நாளாக போட்டு எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு போட்டது வெந்துடுது. இந்த மாதிரி வேக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு 3 நாளாக ஒரு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருங்க. இருந்த எல்லா போலியும் இந்த மாதிரி தட்டி எடுத்துனாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெய் பருப்பு தேங்காய் போலி ரெடி ஆகிடுது. இது இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்க
எவ்வளோ சாஃப்டாக அந்த ரவை மைதா நல்லா ஊறினதால எவ்வளோ சாஃப்டாக ஆறுச்சுன்னா இந்த பூர்ணமும் பலன்னு உதிரும். சூடாக இருக்கிறதால இப்போ இதை மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.